ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துருக்கோம், இது பார்ட் 2. ஆஜ் ஹி ஜாவோ கல் இன்று நாளை, போ வா அப்படின்னு 2 ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது. ஆஜ் ஹி ஜாவோ, ஆஜ்னா இன்னைக்கு, ஜா அப்படின்னா போ, ஜாவோ அப்படின்னா போய், கல் அப்படின்னா வா அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் அமைக்கும்போது இருக்கும். ஆவோ, கல் ஆவோ அப்படின்னு சொல்லலாம், கல் அப்படின்னு சொல்லலாம். இன்று போய் நாளை வா. நீ பாதி எடுத்துக்கொள், தம்பிக்கு பாதி கொடு அப்படின்னா தும் ஆதா லேலோ அப்படின்னா நீ பாதி எடுத்துக்கொள், ஆதானா பாதி, தும் ஆதா லேலோ அப்படின்னா நீ பாதி எடுத்துக்கொள். அப்பனே பாயிக்கோ தேத்தோ, தம்பிக்கு பாதி கொடு, எடு கொடு. அப்படி பாயிக்கோ தேத்தோ அப்படின்னா உன்னோட தம்பிக்கு அப்படிங்கும்போது படே பாயின்னு சொல்லலாம். பொதுவாக சகோதரனுக்கு கொடு அப்படின்ற மாதிரி பாயிக்கோ, இது சோட்டா பாயி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வா, அங்கே போகாதே அப்படின்னா இதராவோ, உதர் மத் ஜாவோ. மேலே போகாத, கீழே வா, ஊப்பர் மத் ஜாவோ, நீச்சே ஆவோ அப்படின்னா மேலே போகாத, கீழே வா. நன்றாக தூங்கி எந்திரி, அச்சி நீந்த்லேங் அவுர் ஜாகேங் அப்படின்னா நன்றாக, நீந்துனா தூங்குறது, சோனா அப்படின்னு சொல்லலாம் தூங்குறதுக்கு. அச்சினி நீந்த்லேங், அச்சி நீந்த்லேங் அவுர் ஜாகேங் அப்படின்னா நன்றாக தூங்கி எந்திரி. என்னுடைய வீடு பெரியது, வீட்டின் அறைகள் சிறியது. மேரா கர் படாகை, கர்மே கமரே சோட்டாகை. இது படா சோட்டான்றதை வச்சு நம்ம சிறுசு பெருசுன்றதை, சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்னும் போது படா படா, பெரிய பெரிய இதாக இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய உருளைக்கிழங்காக இருக்குன்னா படா படா ஆளுகைன்னு அப்படி நம்ம வைக்கலாம். இதை வச்சு இது ஒன்று சின்ன இது, எனக்கு ஒரு அண்ணே படா பை, ஒரு தங்கச்சி சோட்டி பகின் அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பெருசு சிறுசுன்றதை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் அமைக்கலாம். இப்போ என்னுடைய வீடு பெரியது, வீட்டின் அறைகள் சிறியது. மேராகர் படாகை, கர்மே கமரே சோட்டாகை, என்னுடைய ரூம் சின்னது. இதவே மேராகர் படாகை, கர்மே ரசாயிகர் சோட்டாகை அப்படின்னா சமையலறை சின்னது அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வராதே, வெளியே போ அப்படின்னா அந்தர் மத் ஆவோ, பாகர் ஜாவோ, வெளியே போ. இப்போ வெளியே போய் வெளியே போகாத, உள்ளவா அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அதை அப்படியே நம்ம மாற்றிக்கணும். பாகர் மத் ஜாவோ, வெளியே போகாத, அந்தராவோ, உள்ளவா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை மாற்றி நம்ம சென்டென்ஸ் மாற்றி அமைச்சிக்கலாம். பாவம் பண்ணாத, கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்ந்துக்க அப்படின்வாங்க. இப்போ பாப் கர் கரோ அப்படின்னா பாவம், பாப், புண்ணிய அப்படின்னா புண்ணியம். பாப் மத் கரோ அப்படின்னா பாவத்தை பண்ணாத, கொஞ்சமாவது புண்ணியத்தை சேரு அப்படின்னா கம்சே கம் குச் தோ புண்ணிய கரோ அப்படின்னா கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்துக்க அப்படின்றது. பாப் மத் கரோ, கம்சே கம் குச் தோ புண்ணிய கரோ. எப்போதும் இல்லை, சில நேரங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா ஹமேசா தோ நஹிங் அப்படின்னா எப்போதும் இல்லை, லேகின் ஆனால் அப்பப்போ நடக்கும் அப்படின்னா லேகின் கபி கபி ஐசா ஹோதாகை அப்படின்னா சில நேரங்களில் எப்படி நடக்கும் அப்படின்னா ஹமேசா கபி கபி அப்படின்றது நம்ம ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸு. எப்போதும் இல்லை, சில நேரங்களில் இப்படி நடக்கும். ஹமேசா தோ நஹிங் லேகின் கபி கபி ஐசா ஹோதாகை அப்படின்னா எப்போதும் இல்லை, சில நேரங்களில் இப்படி நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.